இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம், குறள் எண் 271. இது ஒரு முக்கியமான குறளுங்க. முதல்ல கூடா ஒழுக்கம், ஒழுக்கம் நல்லபடியாக இருக்கணும். கூடா ஒழுக்கத்தை நாம் சேர்க்கக்கூடாது. அதுதான் அற்புதமாக வலியுறுத்துகிறார். அந்த குறள் எண் 271. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் என்கிறார். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வஞ்சம் பொருந்திய மனத்தை உடையவனது மறைந்த ஒழுக்கத்தை உடம்பாய் அவனோடு கலந்து நிற்கின்ற பூதங்கள் 5 கண்டு தம்முள்ளே நகும் என்கிறார். வஞ்சம் நிறைந்த மனமும் தீய ஒழுக்கமும் நிறைந்த ஒரு மனிதன் தவ ஒழுக்கத்தால் உலகத்திலே நல்லவனாக தோன்றலாம். ஆனால் அவனுடைய மனச்சான்றுகள் அவனை கண்டு சிரிக்கும். உதாரணமாக ஐம்பூதங்கள் சொல்கிறார்ல, ஐம்பூதங்கள் என்றால் மண் நீர் காற்று அனல் வெளி என்னும் 5 பூதங்களுக்கும் தெரியாமற் போகாது. அவர்களுடைய உடம்பிலே கலந்து நிற்கும் அந்த 5 பூதங்கள். 5 பூதங்களும் வஞ்சமுடைய அவர்களின் பொய்யான ஒழுக்கத்தை கண்டு தம்முள் நகைக்கும். அதாவது நகும் சொல்கிறார்ல, நகைக்கும் சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவன் உலகத்தை வேண்டுமானால் தவ ஒழுக்கத்தில் கலந்து நான் நல்லவன் என்று அவன் உலகம் நம்பும்படியாக நாடகம் ஆடலாம். ஆனால் அவனுடைய உள்ளே பொதிந்துள்ள அந்த 5 பூதங்கள் அவனை கண்டு சிரிக்கும் என்கிறார். இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. எடுத்த உடனே கூடா ஒழுக்க தான் முதல்ல சொல்கிறார். கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் எவ்வளோ எடுத்து அவனை ஏமாற்றிக்கிறலாம். அவனு உள்ளே உள்ள சான்றுகள், அதான் மனச்சாட்சின்னு சொல்லுவோம்ல, அதான் மனச்சான்றுகள்னு சொல்கிறாரு. அது எது? நிலம், இது நிலம்ன்றா மண், நீர், காற்று, வெளி, அனல். இந்த 5 பூதங்களும் அவன் இப்படி பொய் சொல்கிறானேன்னு கண்டு அவனுக்குள்ளே சிரிக்கும், நகைக்கும் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதான் மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். காரணம், இத்தகைய நற்குணங்கள் நற்குணங்களோடு நீங்கள் ஆரம்பத்திலே இருந்து வளர்ந்து விட்டால் நிச்சயமாக நம் தமிழகம் பழைய 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையை அடையும். இந்த ஒழுக்கத்தில் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்களே அமெரிக்காவிலே போய் வேலை செய்தால் கூட அங்கே அவர்களை நீங்கள் வேண்டாம், அவர்களை ஒதுக்கி அவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் வாங்குவீர்கள். ஆனால் அவர்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள். அது உங்களுக்கு நிலையானதாக அமைந்துவிடும். அதனால் தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். அதாவது நான் ஒரு முறை எழுத்தாளர் சிவசங்கரி அமெரிக்காவினுடைய பயணக்கட்டுரை 2 என்று ஒன்றை படித்தேன். உண்மையிலேயே அந்த அம்மா எழுத்தாளர் சிவசங்கரி அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு. அதாவது நான் அந்த புத்தகத்தை படித்த பொழுது அமெரிக்காவே சென்று பார்த்தது போல் இருந்ததுங்க. அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காருங்க அந்த அம்மா. அவர் தான் சொல்லுவாப்புல, எல்லாத்தையுமே கண்டிருக்காரு. அவர் பக்கத்திலேயே அது நிறையா இதை பேசிகிட்டே போனால் நிறையா பேசலாம். அந்த புத்தகத்தை ஒரு நாள் பூரா வாசிக்கலாம், அவ்வளோ ஒரு நாள் பூரா சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கு. நீங்கள் வாங்கி படியுங்கள். அதாவது அமெரிக்க பயணம் கட்டுரை வால்யூம் 2. நான் வால்யூம் 2 தான் படிச்சிருக்கேன், என்ன 1 படிக்கலை. அற்புதமாக அப்படியே அமெரிக்கா பார்த்துட்டு வந்தது போலே இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்கள், நீங்கள் நன்றாக தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். உங்கள் வாழ்க்கை வளம் வரும். நன்றி, வணக்கம். நாளை ஒரு குறளுடன் தங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.